வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நகர்ப்புற குடியிருப்பு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை பெரும்பாக்கத்தில் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1152 குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. கோவிட்-19 தடுப்பூசிக்கான ஒத்திகை நாளை தமிழகத்தில் 17 இடங்களில் நடைபெறவுள்ளது. 2021 புத்தாண்டையொட்டி தேவாலயங்களிலும் திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நகர்ப்புறங்களில் உள்ள குடிசைவாழ் மக்களுக்கு பயனளிக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய குடியிருப்பு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, புதிய வேகத்துடன் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும் என்று நம்புவதாக கூறினார். முந்தைய மத்திய அரசுகள் குடியிருப்பு திட்டங்களுக்கு போதுமான முக்கியத்துவத்தை அளிக்காமல் அவற்றை புறந்தள்ளிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடிகோலும் திட்டங்களை செயல்படுத்துவதே தமது அரசின் நோக்கமாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். புதிய கண்ணோட்டத்துடன் வளர்ச்சிப் பாதையில் நாட்டை கொண்டு செல்வதற்கு தாம் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். திட்டம் தொடங்கப்பட்ட 6 மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சென்னை அருகே பெரும்பாக்கத்தில் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1152 குடியிருப்புகளை கட்டுவதற்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, நகர்ப்புற குடிசை மாற்றுப் பகுதிகளில் 14 லட்சம் குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசு புதிய நகரங்களை உருவாக்கி வருவதாகவும் கூறினார். 2023ஆம் ஆண்டுக்குள் 400 சதுரடி நிலப்பரப்பில் ஒரு சிறிய குடும்பம் தங்கும் அளவிற்கு படுக்கை அறை, வரவேற்பறை, சமையலறை, குளியலறை, கழிப்பிடம் மற்றும் பால்கனி ஆகியவை அடங்கிய குடியிருப்புகள் உருவாக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் என்றார். கோவிட்-19 தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் இத்தகைய கட்டுமானங்களுக்கான செலவினம் அதிகரித்திருப்பதாகவும் இதற்காக ஒரு குடியிருப்புக்கு 70,000 ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் ஒரு குடியிருப்பு கட்டுவதற்கான மதிப்பீடு 1,70,000 ரூபாயிலிருந்து 2,40,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 2,50,000 லட்சம் குடியிருப்புகள் கட்டுவதற்கு 1,805 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை பெரும்பாக்கத்தில் பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த குடியிருப்பு வளாகத்தில் ரேஷன் கடை, 2 அங்கன்வாடி மையங்கள், ஒரு நூலகம், ஒரு பால் விநியோக மையம் மற்றும் 6 கடைகள் அமைப்பதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கழிவுநீர் சுத்திகரிப்பு மையமும் மின்சார துணை நிலையமும் இந்த வளாகத்தில் செயல்படும். 15 மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நகர்ப்புறங்களில் நீர்ப்பாதைகள் அருகே வசிக்கும் குடிசைப் பகுதி மக்களுக்கும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த, பேரிடர் காலத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையிலான கட்டுமான தொழில்நுட்பம் கொண்ட குடியிருப்புகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். கோவிட்-19 தடுப்பூசிக்கான ஒத்திகை நாடு முழுவதும் நாளை நடைபெறுவதையொட்டி அனைத்து முன்னேற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இப்பணிகளை இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன், கோவிட்-19 தடுப்பூசி சோதனை அடிப்படையில் பாதுகாப்பானது என உறுதி செய்யப்பட்டுள்ள போதிலும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும்போது சிக்கல்கள் ஏதும் ஏற்படாமல் தவிர்க்கும் நோக்கிலேயே தடுப்பூசி ஒத்திகை நடைபெறுவதாக தெரிவித்தார். பிரச்சினைகள் ஏதும் ஏற்படுமாயின் ஆரம்ப நிலையில் சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சென்னை, கோவை, உதகை உள்ளிட்ட 17 இடங்களில் கோவிட்-19 தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நாளை நடைபெறவுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். நாளை இந்த வேக்சின் ட்ரையல் நம்ம தமிழகத்துல மிக சிறப்பா மத்திய அரசுடைய ஐசிஎம்ஆர் நமக்கு அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் எந்தவித கட்டணம் இல்லாமல் தமிழகத்திற்கு வேக்சின் வழங்கப்படும் என்ற ஒரு சிறப்பான அறிவிப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஆலோசனை கிடங்க நாளைக்கு சென்னை, அதே போல நீலகிரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் நம்ம வேக்சின் ட்ரையல் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் ரூம், அதே போல வேக்சினேஷன் ரூம், அதுக்கப்புறம் அப்சர்வேஷன், ஏதாவது ஆஃப்டர் வேக்சினேஷன் ஏதாவது இஷ்யூ ஆயிடக்கூடாது, சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது
அதற்காக ஒரு ரொம்ப வெல் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சுகாதாரத்துறை வந்து மிக சரியாக எங்களுடைய திட்டமிடலுக்கான பணிகள், பூர்வாங்க பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 47,200 சென்டர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். 21,000க்கு மேல நம்ம சுகாதார பணியாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். வேக்சின் போடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். 2 மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா 25 பேருக்கு வந்து வேக்சின் போடணும் அப்படின்றத நிர்ணயிச்சுக்கிறோம். அதனால தமிழகத்தில் நாளைக்கு நம்ம வந்து ஒத்திகை தொடங்குது. வெகு விரைவில் வேக்சின் வழங்கக்கூடிய அந்த பணிகள் தொடங்கப்படும் நல்ல செய்தியை முதலமைச்சர் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிட்-19 தடுப்பூசி ஒத்திகை குறித்து செய்தியாளர்களிடம் விவரித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி தடுப்பூசி போடப்படும் என்றும் இதற்கான சிரஞ்சுகளை மத்திய அரசு வழங்குவதாகவும் தெரிவித்தார். நேற்றுக்கு உலக சுகாதார சில நிபுணர்கிட்டையும் நாங்க கலந்து பேசினோம். இது அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை இந்த நோய் வந்து ஒரு மாறி இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற கிளினிக்கல் மேனிபெஸ்டேஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் இதுவரை தெரியல. இறப்பு வீதமோ இல்லையா மற்ற ஒன்லி திங் கொஞ்சம் வேகமா லண்டன்ல பரவுது, சவுத் ஈஸ்ட் லண்டன்ல எல்லாம். அதுல அங்க ஸ்கூல்ஸ் வந்து ஓபனா இருந்த அந்த சில்ட்ரனோட பிஹேவியரும் இருக்கலாம்ங்கிற ஒரு யூகத்துல சொல்றாங்க. வதந்திகளை பரப்பாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். 2021 புத்தாண்டையொட்டி தமிழகத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயம், சென்னை சாந்தோம் தேவாலயம் மற்றும் அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்றி ஆராதனை நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டையொட்டி பழனி முருகன் கோவில், தஞ்சை பெரிய கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், சேலம் ஸ்ரீ ராஜகணபதி உள்ளிட்ட திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் மக்கள் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்காக சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக திரு சஞ்சீப் பானர்ஜி வரும் திங்கட்கிழமை பதவியேற்கிறார். ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நீதிபதிகள் நியமன தேர்வுக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி போடுவதற்கும் நாட்டில் அனைவருக்கும் தடுப்பு மருந்து திட்டத்திற்கும் 83 கோடி சிரஞ்சுகள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இவற்றில் 35 கோடிக்கும் அதிகமான சிரஞ்சுகளுக்கான ஒப்பந்த புள்ளிகளை மத்திய அரசு கோரியிருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி சுகாதார பணியாளர்கள், முன்கள ஊழியர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உட்பட 30 கோடி பேருக்கு வழங்க அரசு முன்னுரிமை வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசியை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு நாடு முழுவதும் 28,947 குளிர்பதன மையங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கோவிட்-19 தடுப்பு மருந்து தொடர்பான நிபுணர் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தின் உடனடி பயன்பாட்டிற்கான அவசர ஒப்புதல் வழங்குவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட கைபேசி செயலியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று ஆரணியில் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை இன்று முதல் தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இம்மாதம் 7ஆம் தேதி சிட்னியில் நடைபெறவுள்ள 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக உமேஷ் யாதவ் அணியிலிருந்து வெளியேறியதை அடுத்து நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நகர்ப்புற குடியிருப்பு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை பெரும்பாக்கத்தில் 116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1152 குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. கோவிட்-19 தடுப்பூசிக்கான ஒத்திகை நாளை தமிழகத்தில் 17 இடங்களில் நடைபெறவுள்ளது. 2021 புத்தாண்டையொட்டி தேவாலயங்களிலும் திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் நடராஜன் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.